வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமெத்தே இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. ஏ தம்பி, எனக்கு ஒரு பாட்டில் தேன் வேணும்பா. பிள்ளைக்கு அடிக்கடி சளி பிடிக்குது. இங்க பாரு, வெயில் இந்த நேரத்துல மழையும் கூடவே பெய்யுது. வெயிலும் மழையும் மாறி மாறி பெய்யறதுனால இந்த கிளைமேட் கண்டிஷன் மாறி போறதுனால பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப லீவுல பிள்ளைங்க நிக்கிறாங்க, வெளியில போறதுனால விளையாடிக்கிட்டு அந்த விசர்ப்போட வர்றாங்க. இதனால கூட சளி பிடிக்குது. அதனால உனக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு விவசாயிகிட்ட சொல்லி ஒரு பாட்டில் தேன் வாங்கி தருவியாப்பா? ஏக்கா, எனக்கு பல விவசாயிகளை தெரியும் அக்கா. அதுலேயும் பார்க்கும்போது சில பெண்கள் கூட இன்னைக்கு தேனி வளர்ப்புலன்னு பார்க்கும்போது அதிக அளவில் ஆர்வம் காட்டுறாங்க. அப்படி தெரிஞ்சு எனக்கு ஒரு விவசாயி தெரியும் அக்கா. அவங்க திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் பயிற்சி பெற்று இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 கூடுகள் வச்சு இன்னைக்கு தேனி வளர்ப்புல ஆர்வம் காட்டுறாங்க அக்கா. பரவாயில்ல தம்பி, பெண்களே இன்னைக்கு நிறைய பயிற்சி பெற்று இந்த மாதிரி சுய தொழிலாட்டு நிறைய பண்ணிட்டு இருக்காங்கப்பா. உண்மையிலே இது வரவேற்கத்தக்க ஒண்ணுதான். சரி தம்பி, நீ சொன்ன இப்படி இந்த பெண் விவசாயி ஒருத்தவங்க பயிற்சி பெற்று பண்ணி இருக்காங்கன்னு, எனக்கும் அதே மாதிரி ஒரு சில ஐடியாக்கள் அவங்க கேட்டா தருவாங்களாப்பா? கண்டிப்பா கிடைக்கும்க்கா. அதுக்கு முன்னாடின்னு பார்க்கும்போது இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில பைங்குளத்தை சார்ந்த சுஜா அவங்க பேசுறதை கேளுங்கக்கா. கண்டிப்பா கேட்கறேன் தம்பி. நான் கேட்கறதோட மட்டும் இல்லாம இன்னொரு நாள் அவங்க எப்படி மீன் வளர்க்குறாங்க, எப்படி பயிற்சி பெற்றாங்க அப்படின்னு நேர்லயும் போய் கொஞ்சம் நம்ம விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம். சரியாப்பா? சரி அக்கா. அம்மா வணக்கம். வணக்கம் சார். அம்மா, விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க எந்த மாதிரி விவசாயங்கள் நீங்க சாகுபடிச்சிருங்க? விவசாய காய்கறி, தேனி வளர்த்தல், அலங்கார மீன், கோழி வளர்த்தல், இப்போ வாழை எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கோம், தென்னை கொஞ்சம். விவசாயத்தில்னு பார்க்கும்போது நீங்கள் காய்கறி சாகுபடிச்சிருங்க, வாழை சாகுபடிச்சிருங்க, அதே போல் அலங்கார மீன் வளர்க்குறீங்க, அதே போல் பார்க்கும்போது நீங்கள் தேனி வளர்ப்பு தொழிலில் ஆர்வம் காட்டுறீங்க. ஆமாம் சார். சரி, இந்த மாதிரி விவசாயத்தில் ஆர்வம்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது? இந்த கொரோனா பீரியடில் தான் காய்கறி வளர்க்க ஆரம்பித்தோம் சார். அப்போ தான் அந்த காய்கறி கொஞ்சம் எல்லாம் கிடைக்காம இருந்தது. அப்போ தக்காளி, வெண்டை, கத்தரி, அப்புறம் பயர் வகைகள், அப்புறம் மிளகாய், இதே மாதிரி சாகுபடி செய்ய கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அது திருப்பி ஆர்வம் அதிகமாகி கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு அது வரும்போதும் பார்க்கவே சந்தோஷமாக இருக்கும். அந்த காய்கறி எல்லாம் பறிக்கும் போதும் அதை விட சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இருக்க டைமு நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பண்ண நல்லா இருக்குமே. அப்போ க்ரோ பேக்கில் தான் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம கீழே தரையிலேயே குழி தோண்டி புதைச்சி அதே மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நல்ல மகசூல் எல்லாம் கிடச்சிது. அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு நிறைய எடுத்துட்டு பக்கத்தில் கொடுத்துட்டு மீதியை கொஞ்சம் சேல்ஸ் பண்ணவும் ஆரம்பிச்சோம். அப்போ அந்த காய்கறி சாகுபடி செய்யணும்னு பார்க்கும்போது இந்த கொரோனா நோய் தாக்குதலுக்கு பிறகுதான் உங்களுக்கு அந்த காய்கறி சாகுபடியில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டுன்னு சொல்லலாம். ஆமாம் சார். இப்போ நீங்கள் கூட நீங்கள் இந்த காய்கறி சாகுபடி செய்யுங்க. இப்போ அந்த காய்கறி சாகுபடி செய்யணும்னு பார்க்கும்போது விதைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எங்கேருந்து வாங்குனீங்க? விதையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தரமானதாக வாங்கணும். அது ஒன்றி நம்ம பிளாக்ல வாங்கணும், இல்லைன்னா வேற ஏதாவது நல்ல தரமான கடையில் பார்த்து அங்கேருந்து வாங்கணும். அந்த காய்கறி வித்து நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு அது வெயிட், அந்த வெயிட் தான் அதோட முக்கியம். விதையோட வெயிட், நம்ம ஒரு காய்கறி விதை எடுத்து பார்த்தாலே அது வெயிட்டா இருக்கா இல்லையான்னு தெரியும். அது நல்ல லைட்டா இருந்துச்சுன்னா நமக்கு முளைக்காது. அதுக்கப்புறம் என்னன்னா சிலவங்க விதைய கௌர வச்சு போடுதாங்க, சிலவங்க என்ன பண்ணுதாங்கன்னா அப்படி போடலாம், அப்படியும் போடலாம். மற்றபடி என்னன்னா நம்ம தண்ணியில ஊற வச்சு சில விதைகள், இந்த வெண்டை, கத்தரி, தக்காளி இதெல்லாம் நம்ம ஊற வச்சும் போடலாம். பயர் வகையும் ஊற வச்சு போடலாம். பாகற்காய் இது ஊற வச்சு போடலாம். ஊற வைக்காமையும் வந்துருக்கு. நீங்க அந்த விதைகள் போடணும்னு பார்க்கும்போது அந்த நிலத்தை நீங்க எப்படி பண்படுத்துறீங்க? முதல்ல மண்ணு தான் அதுக்கு முக்கியம். ஃபர்ஸ்ட் அந்த மண்ணை கிளறணும். கிளறி 1 நாள் 2 நாள் வச்சுட்டு, ஏன்னா உள்ளே இருக்க நுண்ணுயிர்கள் அது ஏதாவது இருந்துன்னா வேஸ்ட் ஆனது அது அதுலேருந்து போயிடும். அப்போ அது ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்னா மண்,
கொஞ்சம் சவரித்தூள் இல்லைன்னா கொஞ்சம் சருகு, இதே மாதிரி கொஞ்சம் வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்து போட்டு அதை நல்லா பிசைஞ்சு அதுக்கு உள்ள வச்சு கொஞ்சம் சாணகம், அப்புறம் காய்கறி வேஸ்டேஜ். அது இன்னைக்கு காய்கறி வேஸ்டேஜை வச்சு ஒரு வாரம் கழிச்சு நம்ம ஊத்துனோம்னா அது ரொம்ப நல்ல இது. அடுத்து அந்த லிக்விடை தனியா வச்சுட்டு அந்த வேஸ்டேஜ் அந்த திக்கான அந்த இது இருக்கும் இல்ல வேஸ்ட், அந்த வேஸ்ட்டையும் இதுக்கு அடியில போட்டுட்டு நல்லா மண்ணோட மண்ணு எல்லாமே சேர்ந்து பிசைஞ்சு சாணகம் மண்ணு இந்த வேஸ்டேஜ் எல்லாம் நல்லா கிளறி அது மண்ணை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வச்சுட்டு நம்ம விதையை அதுல இது பண்ணி வச்சாலே போதும். நம்ம ஒரு அடி அந்த இதுதான் இருக்கணும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. அந்த அளவு ஒரு ஓட்டை போட்டுட்டு அதில் வச்சாலே போதும். இப்போ இந்த விதைகள் வந்து நீங்கள் போடணும்னு பார்க்கும்போது அது பாத்தி மாதிரி எடுத்து போடுறீங்களா, இல்லை வந்து ஆரம்பத்தில் நீங்கள் விதைகள் போட்டு முளைக்க வச்சுட்டு திரும்ப எடுத்து அதை அந்த நாற்றங்க பிடிங்கி நீங்கள் மாற்றி வைக்கிறது தானே? அதாவது ரெண்டும் இருக்கு சார். கீரை விதைன்னா நம்ம ஒரு பாத்தி போட்டுட்டு அதில் நம்ம கொஞ்சம் சாம்பல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படி இது பண்ணுவோம், கீரை கரெக்டாக நேரே வரும். அதே மாதிரி வெண்டை வித்துனாலும் நம்ம நேரையும் வைக்கலாம், ஒரு அடி 2 அடி தள்ளி ஒரு வித்து வைக்கலாம். இதே மாதிரி பயிர் வகைகள்னாலும் நீங்க சொன்ன மாதிரி தள்ளியும் வைக்கலாம். இது கத்திரி வழுதனை இது பொறுத்தவரை பார்க்கும்போது, கத்திரி வழுதனை இதை பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் விதைய விதைச்சிட்டு அதை நாற்றங்கால பிடுங்கி அங்கங்கே ஒன்னொன்னு வச்சிடலாம், அது நல்லா வரும். ஏன்னா கத்தரி வழுதனையை பொறுத்த வரைக்கும் நல்ல பெருசா வரும், அது 2 வருஷம் அப்படியெல்லாம் நிக்க வகையும் இருக்குது. நம்ம அந்த பராமரிச்சதும் அது காய்கறி அந்த இது வந்த உடனே லைட்டா வெட்டி விட்டீங்கன்னா அதுலயும் கிளை வந்து அதுக்கப்புறம் காய்கறி வரும். அதே மாதிரி நம்ம என்ன நாற்றங்கால எப்பவுமே நீளம் வாக்கல அதுக்கு தாய் அந்த மூட்டுல வெயில் படணும். தென்னை, வாழை, பாகற்காய் செடி, பயர் வகைகள், கத்தரி, வெண்டை, இதே மாதிரி எந்த வகை வச்சாலும் அதுக்கு மூட்டுல வெயில் கொஞ்சமாவது படணும், அப்பதான் அது நல்ல செழிச்சு நல்லா வளரும். அதுக்காக தான் மாடியில வச்சவங்களுக்கு நிறைய வளரும்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு தகுந்தபடி உரம் கொடுத்துட்டே இருக்கணும். மண்ணில் வச்சதை விட அதுல ஒரு பங்கு கூட நமக்கு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ நீங்க சொல்ற பக்கம் வந்து இப்போ வெண்டை ஆகட்டும், பயர் வகைகள் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நம்ம பாத்தி மாதிரி எடுத்து நடலாம், கீரை வகைகள். இது வந்து நம்ம கத்திரி வழுதனைன்னு பார்க்கும்போது நாற்றங்கால் போட்டு அதுல இருந்து தனியா நடுறது நல்லது. ஆமா சார், அப்பதான் வந்து அந்த காய்ப்பு திறன் வந்து அதிக அளவுல ஆமா காய்ப்பு திறன் அதிக அளவு வரும். ஏன்னா நம்ம நாற்றங்கால பிடுங்கி நடும்போது அல்லனா அது சேர்ந்துருக்கும். நாற்றங்கால் நம்ம விதைக்கும் போது சேர்ந்துருக்கும். இது அப்படி இல்லை. இப்போ ஒரு 10 எண்ணம் சேர்ந்து இருக்கும் போது நம்ம 10 இடத்துல நட்டு 10 இதுல இருந்து அறுவடை செய்யும் போது ஏதாச்சும் அதுலயே 2 கிலோ 3 கிலோ நமக்கு கத்திரிக்காய் கிடைக்குது இல்ல, அப்ப நமக்கு தானே லாபம். இது சேர்ந்து நின்னா 2 செடி 3 செடி அதுல செத்து போயிடும், 1-2 செடி அதுல முளைக்கும். சேர்ந்து நின்னா அது காய் பலன் கம்மியா இருக்கும், அதுக்கப்புறம் ஈடு கம்மியாகும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா ஈடு கம்மியாகும் 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம திருப்பி இதை ஸ்டார்ட் பண்ணணும். அது விதைய போட்டு முளைச்ச வச்சு இப்ப நட்டுருக்க தாய் மூட்டுக்கு பக்கத்துல இருந்து 1 அடி தாண்டி அதை இன்னொன்னு நட்டு வைக்கணும். அப்ப இதை நம்ம பிடுங்கி எடுக்கும்போது அதை அறுவடை பண்ணி எடுத்துடலாம். அப்ப நமக்கு அது பற்றாக்குறை வராது. ஒன்னு எடுக்கும்போது இன்னொன்னு அப்படி மாறி மாறி எடுத்துட்டே இருக்கலாம். இப்போ ஒரு டைம் நீங்க அந்த கத்திரி ஆகட்டும், வழுதனை விதைகள், கீரைகள் நட்ட பிறகு அதே நிலத்துல வந்து திரும்ப அதே பயிர்கள் வந்து நம்ம சாகுபடி செய்ய வாய்ப்பு இருக்குமா? இப்ப கத்திரி நட்ட இடத்துல அடுத்த தடவை என்னன்னா வெண்டை வைக்கணும், அல்லனா பயர் வைக்கணும். அப்போ பயிர் சுழற்சி முறை செய்தாதான் வந்து அதிக வந்து ஒரு ஈல்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, பயிர் சுழற்சி முறை கண்டிப்பா தேவை சார். ஏன்னா அதுக்கும் ஒரே இடத்துல நம்ம இருக்கோம்னா அந்த மண்ணோடைய தன்மை எல்லாம் குறையும். அது அப்போ மண்ணோட தன்மை குறையாது. நம்ம அந்த தழைச்சத்து நார்ச்சத்து எல்லாமே அதுக்கு மாறி மாறி இருக்கும்போது அதுக்கு தனியா அப்ப இப்ப கத்தரி வச்சிருக்கோம், அடுத்த தடவை அதே இடத்துல வெண்டை வச்சிருக்கோம்னா இன்னும் நமக்கு கொஞ்சம் கூட ஈடு கிடைக்கும். அப்ப மாத்தி பண்ணான்னு பார்க்கும்போது விளைச்சல் வந்து அதிகமா கிடைக்கும். இப்ப உரங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி உரங்கள் வந்து நீங்க கொடுக்குறீங்க? உரங்களை பொறுத்த வரைக்கும்னா மீன் அமிலம் கொடுக்குதோம், மண்புழு உரம் வச்சிருக்கோம், அப்புறம் கஞ்சி கரைசல் கொடுக்குதோம், அப்புறம் கடலை பிண்ணாக்கு, வேப்பம் பிண்ணாக்கு, எலும்பு பொடி வச்சு இது பண்ணுவோம். அப்ப அப்படி பார்க்கும்போது நீங்க வந்து முழுக்க வந்து இயற்கை முறையில வந்து விவசாயம் சாகுபடி செய்யறீங்க? இயற்கை முறையில தான். இப்ப இந்த மீன் அமிலம் எல்லாம் கொடுக்குறேன்னு பார்க்கும்போது அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த மீன் அமிலங்கள் நீங்க வாங்குறதா இல்ல நீங்களே தயார் பண்ணி எடுக்கிறதா? நம்மளே தயாரிக்கலாம் சார். அதாவது நம்ம அந்த மீன் வாங்குற சந்தையில டெய்லி போகும்போது அவங்கள்ட்ட அந்த வேஸ்டேஜை கொஞ்சம் கேட்டா போதும், அவங்களே தந்துடுவாங்க. வேஸ்டேஜ் காசே கொடுக்க வேண்டாம். இப்போ 1 கிலோ வேஸ்ட் வாங்கினோம்னா அதுக்கு 1.5 கிலோ சர்க்கரை போட்டு அப்படியே ஒரு டப்பாயில் மூடி வச்சுட்டு, சப்போஸ் அது கஷ்டம்னா லைட்டாக ஒரு 10 நாளத்துக்கு 15 நாளத்துக்கு வரைக்கும் அதை ஒரு கிளறி வைக்கணும். ஏன்னா இல்லைன்னா அடியில் அந்த சர்க்கரை அடியில் போகும், மேலே மீன் வரும்போது அது பூசணம் பிடிக்கும். அதனால தான் நம்ம கிளறி கொடுக்கும்போது அது ஒரு 90 நாள் கழிச்சு மீன் அமிலமாக எடுத்துடலாம். மீன் அமிலம் நம்ம வாங்குறதுக்கு 200-300 ரூபா கொடுத்து நம்ம வாங்குறதை விட ஈஸி. வேஸ்டேஜ் மீன் சர்க்கரைக்கு மட்டும் 50-60 ரூபா கொடுக்கும். நம்மளே வந்து அந்த மீன் அமிலம் வந்து தரமான மீன் அமிலத்தை வந்து உருவாக்கி எடுக்கலாம். உருவாக்கி எடுத்துட்டு 1 அம்சம்னா 10 அம்சம் தண்ணி
1க்கு 10 தண்ணி எவ்வளோ ஊற்றுவோமோ அவ்வளோ ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணியும் பூச்சி வராது. அந்த பூ பூக்குற டைமுக்கெல்லாம் நம்ம மீனம்லாம் கொடுத்தோம்னா அது செழிச்சு வளரும். இனி ஒன்று கஞ்சியும் அதே மாதிரி தான். நம்ம யாருமே கஞ்சி தண்ணி குடிக்கிறது இல்லை. வடிகட்டுத கஞ்சி தண்ணியை அதுக்கு கூட சர்க்கரை மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நாள் 5 நாள் இல்லைன்னா புளிக்க விடணும். புளிக்க விட்டுட்டு இது 10 நாள். இப்போ நம்ம டெய்லி ஒரே ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது கிடையாது, சாப்பாடு சாப்பிட கிடையாது, வெரைட்டியாக தானே நம்ம சாப்பிடுதோம், வித்தியாசமாக நம்ம சாப்பிடுதோம். அதுவளுக்கு வித்தியாசமாக நம்ம கொடுக்கணும் நம்ம பிள்ளை மாதிரி. அப்போ இன்னைக்கு கஞ்சி கரைசல் கொடுத்தோம்னா அப்போ இதையும் ஒரு 7 நாள் கழிச்சு ஒன்றுமே பண்ணண்டாம், மூடி மட்டும் வச்சா போதும். அந்த கரைசலை எடுத்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தாலும் மாதிரி எப்போவுமே 1க்கு 10 தண்ணி இல்லைன்னா 3 தண்ணி 5 தண்ணியாவது ஜாஸ்தி, ஏன்னா நல்ல எஃபெக்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்னி ஒன்று நம்ம வீட்டில் டெய்லி கிடைக்கக்கூடிய முட்டைத்தோடு மாதிரி ஒரு இது கிடைக்கவே கிடைக்காது. முட்டைத்தோடு நம்ம என்ன செய்யணும்னா அந்த முட்டையத்தோட எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு வெயிலில் போட்டு நல்லா உலர்த்தி நல்லா மிக்சியில் போட்டு அடித்தா போதும், நல்லா பொடியாக வரும். அது காய்கறிக்கு 4 சைடும் சுற்றி இது ஒரு 10 நாள்னா பழக்காடினா அது கஞ்சி தண்ணி ஒரு 10 நாள்னா மீனம்லம் ஒரு 10 நாள்னா இப்படி மாறி அடுத்து மண்புழு வரும். மண்புழு வரவும் வேஸ்டேஜ் எல்லாம் நம்ம வீட்டில் உள்ள வேஸ்டேஜ் மொத்தம் காய்கறி வேஸ்டேஜ் அந்த மரத்தில் உள்ள கொலை அது இதெல்லாம் விழுதுன்னு சேர்த்து வச்சு நம்ம அதுக்குள்ள போட்டு கொஞ்சம் சாணங்கி இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் மோர் என்னதாவது புளிச்சா சாதனத்தை கொண்டு அதில் ஊத்தமோ அதுவும் ஒரு வகையான மண்புழு உருவாகும். அப்போ என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது அந்த வீட்டில் கிடைக்கிற அந்த காய்கறி வேஸ்ட் ஆகட்டும், அதே போல வந்து அந்த இலை தலைகள் இருக்கட்டும், அதோட முட்டையினுடைய வேஸ்ட் ஆகட்டும், அந்த இதெல்லாமே வந்து நீங்க வந்து உரமாக்கி எடுக்கும். இப்போ ஒரு கரைசலை பொறுத்தவரை பார்க்கும்போது ஒரு 10 நாளைக்கு வரைக்கும் வந்து நம்ம காய்கறி செடிக்கு கொடுத்துட்டேன்னு பார்க்கும்போது அந்த காய்கறியினுடைய அந்த வளர்ச்சியும் இருக்கும், அதே போல அந்த காய்கள் வந்து நல்ல தரமா கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப தரமான ஆனா காய்கறி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்போ கடையில வாங்குத காய்கறி ஒரு கீரை ஆகட்டும், நீங்க அதை வேக வைக்கணும்னா 5 நிமிஷம் ஆகும். ஆனா நம்ம வீட்டுல இருந்த ஒரு தண்டு கீரை எடுத்து நீங்க வச்சீங்கன்னா 2 நிமிஷத்துலயே வந்துடும். நமக்கு அது பிரச்சனையே கிடையாது, எல்லாமே இருக்கு. ஒரு அடி அடிச்சு நிறைய பேர் அதை சூப்பு போட்டு அப்படி இப்படி, அதாவது இந்த வெண்டைக்காய் சூப்பு அப்படி போட்டு சூப்பா குடிக்காங்க. நம்மளுக்கும் நல்லது, இயற்கையாக கிடைக்கிற அந்த காய்கறிகள் மூலம் வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் வந்து நமக்கு அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது நீங்க வந்து கூட சொன்னீங்க வந்து இந்த அலங்கார மீன் வளர்க்குறீங்க, அதே போல வந்து தேனி வளர்க்குறீங்கன்னு சொன்னீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது? அலங்கார மீன் வளர்க்கறது நம்ம முஞ்சர பிளாக்ல இருந்து கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்போ கூட்டிட்டு போன டைம் அங்க ஏற்கனவே நாங்க ஒரு சின்ன மீன் அந்த கப்பீஸ் அந்த மௌலி இதெல்லாம் கொஞ்சம் வீட்டுல இருக்கு. நம்ம அலங்கார மீனுக்கு சில மீன் எல்லாம் செத்து போகுது, நம்ம அந்த கோல்டு ஃபிஷ் எல்லாம் சீக்கிரம் சாகுது. அப்போ அதை என்ன பண்ணலாம்னு அங்க சொல்லி தருவாங்க இல்ல, அதனால போனோம். அப்போ ஒரு ஃபிஷ் பண்ணைக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்போ அவங்க என்னன்னா 10க்கு 10 இடத்துலயும் ஃபிஷ் தொழில் பண்ணலாம். முதல்ல அவங்க என்ன தெரிஞ்செடுக்க எப்படி சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் குட்டி போட்டு எடுக்க அந்த மீனை சொல்லி தந்தாங்க. அப்போ அதுன்னா அந்த குட்டி வரும்போது நம்ம அந்த முட்டை போட்டு எடுக்காம அந்த குட்டி போடுற மீனை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த மீன் என்ன கப்பி மோலி பிளாட்டி சாப்பிட்டு இதுன்னா சீக்கிரம் சாகாதான், மற்ற மீனுன்னா செத்து போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு எடுக்கிறது இந்த மீனை தெரிஞ்சு எடுத்து நீங்க வளர்த்தி அதை சேல்ஸ் பண்ணி பாருங்க, அதுக்கு அப்புறமா நீங்க படிப்படியா பண்ணுங்க அப்படின்னு. இப்ப நாங்க இந்த மீனை வச்சிருக்கோம், ஆனா இது நல்லா தான் இருக்கு. இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு ஆர்வமான அந்த கலர் ஃபிஷ் இருக்கு, அந்த ஏஞ்சல், அடுத்து குளோபிம் பெட்ரா அப்படின்னு ஒரு மீன் இருக்குல்ல, அந்த ரெட்டு எல்லோ வயலட் அந்த கலர் ஃபைட்டர் மீனெல்லாம் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் நாள் கழிச்சு வளர்த்தலாம். ஆனா இந்த மீனை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இந்த மீனை வளர்த்த சொன்னாங்க. அப்ப என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது ஆரம்பத்துல வந்து நீங்க அந்த குட்டி போடுற மீனை வந்து வளர்த்தான்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு லாபத்தை வந்து எதிர்பார்க்கலாம். அப்ப அதை வளர்த்துனதுக்கு அப்புறம் நம்ம என்னன்னா அந்த இப்ப கோல்டு ஃபிஷ் இதெல்லாம்னா முட்டையை சிதற விடும். அப்பதான் நமக்கு தெரியும் இந்த தாய் அந்த மீனை எடுத்து இன்னொரு தொட்டியில வச்சுட்டு அதை அந்த முட்டை போட்டதை அதை எடுத்து அதை மாற்றி அதை வச்சு நமக்கு எடுக்கக்கூடிய பக்குவம் அந்த இதுவும் வரும். அதுக்கு முன்னாடி நமக்கு வராது. ஏன்னா இதுன்னா குட்டியை நம்ம எடுத்து இன்னொரு தொட்டியில விட்டுறலாம். இது முட்டையை நம்ம எடுத்து அந்த தாயையும் இதையும் பிரிக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி வாஸ்து மீன் அதுக்கு பெண் தான் முட்டையிடும், ஆனா ஆண் மீன் தான் அதை வாயில வச்சு பொரிச்சு அடைக்காத்து அந்த குஞ்சை வெளியே விடும். அதே மாதிரி நுரை தள்ளும் மீனும் இருக்கு, நுரை மட்டும்தான் அது வைக்கும். அது போராளி மீன், ஃபைட்டர் மீன் 2 வகை இருக்கு. இந்த மீன் என்னன்னா நம்ம அந்த மேல அந்த தண்ணிக்கு மேல
கொஞ்சம் பபிள்ஸ் மாதிரி லைட்டா வந்து அதை நம்ம தனியா சேகரிச்சு தனியா வச்சு நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. மற்றபடி அப்படின்னா அந்த குட்டி போடுற மீனுன்னா நமக்கு ரொம்ப ஈஸி. குட்டி போட்டதும் எடுத்து மாத்திடலாம். இந்த மாதிரி பயிற்சி பிறகுதான் வந்து நீங்க வந்து இந்த குட்டி போடுற மீன், அதே போல வந்து முட்டை போடுற மீன், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருந்து. ஆமா சார். இதே கூட நீங்க சொன்னீங்க வந்து தேனி வளர்ப்பு கூட பண்றீங்கன்னு சொன்னீங்க. இப்ப தேனி வளர்ப்பை பொறுத்தவரை பார்க்கும்போது அதுக்கு நீங்க பயிற்சிகள் அந்த மாதிரி பெற்றீங்களா? தேனி வளர்ப்பு KVK திருப்பதி சாரத்துல பண்ணிருக்கோம் சார். 25 நாள் கிளாஸ் பயிற்சி போயிருக்கோம். சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, மானியம் கொடுக்குறோம், நீங்க வளர்த்துக்கு ஈடுபாடு இருந்துச்சுன்னா நீங்க அங்க மானியம் வாங்கிக்கலாம், நாங்க இல்ல ஏற்பாடு பண்ணி தரோம், ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நீங்க பயிற்சி பெற்ற பிறகு வந்து பார்க்கும்போது அதுக்கப்புறம் நீங்க எத்தனை கூடுகள் வந்து வாங்கி வச்சீங்க? ஃபர்ஸ்ட் 2 கூடு. அதாவது தேனி வளர்க்கல ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்ச அது கொட்டுதை நம்ம வாங்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட். கொட்டதை வாங்கணும்னு நமக்கு ஒரு மனசுல ஒரு இது இருந்துச்சுன்னா தேனியை வளர்க்கலாம். ஏன்னா அது டக்குன்னு கொட்டாது. அது நம்ம ஏதாவது பண்ண போனாதான் தேனியை கொட்டும், அல்லனா கொட்டவே கொட்டாது. அதனால நம்ம அந்த தேனி வளர்க்கல ரொம்ப கஷ்டம் இல்ல. ஆனா அது அப்பப்போ போய் நம்ம அதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அதை பராமரிக்கணும். அப்ப நம்ம அப்பப்போ போய் திறந்து பார்த்தோம்னா அந்த இது பிரச்சனை இருக்காது. அப்புறம் ராயல் ஜெல்லிய பத்தி சொல்லியே ஆகணும். ராயல் ஜெல்லி தான் அதுல உள்ள ரொம்ப விசேஷமான ஒரு பொருள். நம்ம நினைப்ப தேன் தான் ரொம்ப விசேஷம் ஒண்ணு. அதை விட அதுல இருக்க அந்த முட்டை ராயல் ஜெல்லி நம்ம சாப்பிட்டா நமக்கு அவ்வளவு சக்தி கிடைக்கக்கூடியது ராயல் ஜெல்லி. ஆனா நம்ம தேன் பெட்டி வச்சிருந்தா மட்டுமே அந்த ராயல் ஜெல்லியை நம்மளால எடுத்து சாப்பிட முடியும். அதாவது ராணி தேனி சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ராயல் ஜெல்லி மட்டும்தான். மற்ற எல்லா தேனியும் தேனை தான் குடிக்கும். ஆனா அந்த ராணி தேனி மட்டும்தான் ராயல் ஜெல்லியை சாப்பிட்டு உயிர் வாழும். இது பார்க்கும்போது இப்ப ஒவ்வொரு தேனீக்களை வந்து உங்களை கண்டுபிடிக்க முடியுமா? ஆமா. இப்ப ராணி தேனின்னா அது தனியா கொஞ்சம் பெருசா இருக்கும். இப்ப வேலைக்கார தேனின்னா கொஞ்சம் நல்ல கருப்பா இருக்கும். ஆண் தேனின்னா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதை பார்க்கும்போது நம்ம அந்த கூடை பார்க்கும்போதே ஒரு 2-3 நாள் நம்ம அதை பழகணும்னா நமக்கு அது தெரிஞ்சும். இப்ப நமக்கு கிளாஸ்லயும் சொல்லி தருவாங்க, இது ஆண் தேனி, இது பெண் தேனி, ராணி தேனி. அப்ப ராணி தேனி ஒரு கூட்டுல ஒண்ணுதான் வச்சிருக்கணும், இன்னொன்னு வச்சிருந்தோம்னா அது கூட்டையே பிரிச்சுட்டு போயிடும். அதனால நம்ம அப்பப்ப போய் அதை காமிச்சு தந்திருந்தாங்க. ராணி தேனி இன்னொரு ராணி தேனி உருவாகணும்னா அது முட்டை எப்படி போடும், அது கொஞ்சம் நீண்டு அப்படி கரெக்டா போடும். அப்படி இருந்தோம்னா அதை எடுத்து இன்னொரு கூடை வச்சு நம்ம இன்னொரு கூட மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். இது அந்த தேன் எடுக்கிற முறைன்னு பார்க்கும்போது அது எப்படி நம்ம தேன் எடுக்க வேண்டியிருக்கும்? தேனை எடுக்குதுன்னா ஃபர்ஸ்ட் அது கீழே நமக்கு அது சாப்பாடு கொடுக்கக்கூடிய இடம், அதுக்கு மேலே வச்சிருக்கிறது தான் அந்த அதில் தான் நமக்கு தேனி வரும். அது தேனி வாரதுன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த மாசத்துல நமக்கு அறுவடை செஞ்சு எடுத்துடலாம் தேன். மற்ற நாள்ல நம்ம சில டைம் ஃபீடு கொடுக்க வேண்டியிருக்கும். பூ இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. சிலவங்க எல்லாம் இந்த ரப்பர் இந்த பக்கத்துல எல்லாம் கொண்டு வச்சு எடுக்காங்க. ஆனா இப்ப நம்ம சப்போஸ் ஒரு இடத்துல ஒரு வாழையோ தென்னையோ நிக்க இடத்துல நம்ம வச்சோம்னா அந்த தென்னைக்கு நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சிருந்தா அந்த இடத்துல இருக்காது, போயிரும். அந்த குடும்பம் மட்டும் போயிடும். ஏன்னா அதுக்கு அந்த அந்த நச்சு எந்த இடத்துல இருக்கோ அந்த தேனி அங்க இருக்காது. இப்போ ஒரு செடி பூ பூக்கலன்னா ஒரு காய் வரலன்னா நீங்க ஒரு பக்கத்துல வச்சிருப்பாங்க தேனி, அது நம்ம ஒரு பெட்டியை கொண்டு அதுல வச்சிருந்தாலே காய் நல்லா வரும். இப்ப தென்னையே எடுக்கட்டு, வாழையே எடுக்கட்டு, ஒரு பப்பாளி மரமோ ஏதாவது காய்கறி பூ எந்த செடியா இருந்தாலும் அந்த தேனி சப்போஸ் நமக்கு இந்த தேனி வைக்க முடியாட்டா கொசு தேனி கூட வைக்கலாம். கொசு தேனின்னா கொட்டவே கொட்டாது, ஒரு சின்ன பாக்ஸ்ல கொண்டு போய் தொங்க விட்டாவும் அது கூட மகரந்த சேர்க்கை பண்ணும். ஆனா இந்த அளவு பண்ணாது, இது பயங்கரமா மகரந்த சேர்க்கை பண்ணும். ஆனா அது என்னன்னா சின்னதா இல்ல இருக்கும், அதுக்கு தகுந்தபடி அந்த சின்ன சின்ன பூக்கள்லாம் பே பண்ணும். நம்ம முடியாத பட்சத்துல கொசு தேனியாவது. ஆனா ஒரு வீட்டுல ஒருத்தங்க கண்டிப்பா ஒரு தேனி பெட்டியாவது வச்சு பராமரிக்கணும். தேன் தரும்போது நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதுக்கு மெழுகு அது இதெல்லாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இனி ஒண்ணு அந்த எனக்கே தெரியாது, நான் அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ராயல் ஜெல்லி இருக்கதே தெரியும். அதுவரை எனக்கு தெரியாது ராயல் ஜெல்லியில இவ்வளவு பெரிய சக்தி. ஏன்னா வேலைக்கார தேனி 5 வாரம் தான் உயிர் வாழும். ஆனா ராயல் ஜெல்லி சாப்பிட்ட ராணி தேனி 2 வருஷத்துல இருந்து 5 வருஷம் உயிர் வாழும். அப்ப அது எவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே இருக்கு ராயல் ஜெல்லியில. அப்ப நம்ம வளர்த்தணும்னா அந்த ராயல் ஜெல்லியை நம்ம எடுக்கலாம். ஏன்னா அது ஒரு சின்ன புழு மாதிரி அந்த ஓட்டைக்குள்ளதான் இருக்கும். அதுக்கு முட்டை விரிவு ஆன உடனே நம்ம அதை எடுத்துடணும், லைட்டா அந்த முட்டையை எடுத்துடணும். அதான் ராயல் ஜெல்லி.
இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்னன்னா அதுல இருந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான இது எடுக்கலாம், ராயல் ஜெல்லி எடுக்கலாம். சப்போஸ் இது இனி ஒரு 10 கூடை வச்சிருக்கோம், 10 கூடை வச்சு ஒரு கொஞ்சம் கூட ஜாஸ்தியா இருந்தா சேல்ஸ் பண்ணலாம். இது நீங்கள் கோழிகள் கூட வச்சுருக்கீங்க. கோழிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை கோழிகள் கூட வச்சுருக்கீங்க? கோழிகள் முதல்ல ஒரு 10 எண்ணம் வாங்கணும் சார். 10 எண்ணம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா அந்த கோழியை வளர்த்த ஆரம்பித்தோம். அது சின்ன குஞ்சு கோழியிலேருந்து வளர்த்தி அது கொஞ்சம் பெருசாக முட்டையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த முட்டையை அடை வச்சு திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தி கொஞ்சம் இங்க் பட்டர் மாதிரி ஒன்று வச்சு இப்போ நிறைய 100 முட்டையெல்லாம் வச்சு குஞ்சு பொறிக்குதாமே, அதே மாதிரி வச்சுட்டு அப்போ நமக்கு ஒரு சிறு தொழில் மாதிரி ஆகுது. குஞ்சு கோழியும் வளர்த்தலாம், பெரிய கோழியும் வளர்த்தலாம். நம்ம யாருக்காவது வாங்க இருந்தோன்னா கொடுக்கவும் செய்யலாம். அதே மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, அதையும் பண்ணலான்னு இருக்கு. இப்போ நீங்கள் கூட வந்து ஒரு பெண்களாக இருந்து இந்த காய்கறி சாகுபடி செய்றீங்க. இதே போல் பார்க்கும்போது தேனீ வளர்ப்பு தொழிலில் ஆர்வம் காட்டுறீங்க. இது மற்ற பெண்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? மற்ற பெண்களும் என்ன மாதிரி வீட்டுக்கு தேவைக்கான பொருளுங்களும் அவங்க வீட்டில் வச்சு ஒரு தேனீ வளர்க்கணும். இன்னைக்கு அலங்கார மீனை வளர்த்தோம்னா நம்ம வீட்டில் கொஞ்சம் நம்ம ஏதாவது டென்ஷனாவோ ஏதாவது இருக்கும்போது அந்த மீன் ஓடுது அந்த அழகை பார்த்தாலே நமக்கு கொஞ்சம் டென்ஷன் மாறிடும். இதே மாதிரி இன்னும் செடி நம்ம ஃப்ரீ டைமுக்கோ இல்லை நம்ம அந்த டைமுக்கோ கொஞ்சம் அந்த செடிகளை வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி அதை பராமரித்தோம்னா அதுவும் நல்லா இருக்கும். இனி வாழை அதில் ஒரு கொலை அந்த இதே மாதிரி கிடைக்கும் போது நல்லா இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இதில் வைக்க முடியாட்டா இப்போ சின்ன சின்ன வாழையெல்லாம் வந்திருக்கு, குரோ பேக்கில் எல்லாம் வைக்கலாம். அதே மாதிரி வச்சு அவங்க எடுக்க. அடுத்து தேனி பெட்டி, மகரந்த சேர்க்கைக்கு முக்கியமான ஒன்று தேனி. இப்போ நம்ம ஒரு இடத்துல வச்சோம்னா அந்த இடம் ஃபுல்லாமே அது நல்ல இனப்பெருக்கம் பண்ணி ஒரு இந்த செடியிலேருந்து அந்த செடி, அந்த பூலேருந்து இந்த பூ, அதே மாதிரி மகரந்த சேர்க்கை பண்ணால் நம்ம இன்னும் நிறைய 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 இப்போ 10 காய் வர இடத்துல 15 காய் எடுக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு 20 காய் எடுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த தேனி நமக்கு உழவர்களின் நண்பன். அதை கவனிக்கிறது மட்டும்தான் நம்ம கவனிக்கணுமே தவிர மீது அது தேன் தருது, அதை அந்த மகரந்த சேர்க்கை நடத்தி தருது. இதை விட நமக்கு என்ன வேணும்? அதனால ஒவ்வொரு பெண்களும் ஒரு வீட்டில் அவங்க காய்கறி வைங்க, அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் மீன் வளர்ங்க. இல்லை அது முடியாத பட்சத்தில் அவங்க என்னென்னா ஒரு தேனி பெட்டி கண்டிப்பாக வைக்கணும் எல்லாருமே. ஏன்னா அது ஒரு சின்ன இடம் போதும், ஒரு சின்ன ஸ்டாண்ட்லேயே வச்சாலே வீட்டுக்கு ஃப்ரண்ட்லேயே வைக்கலாம். அது இந்த விளக்குலையோ அப்படி இப்படியே வராது, கொஞ்சம் நேரம் வரும், அதுக்கப்புறம் அது தன்னாலே அது இது போயிடும். இப்போ என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு குறைவான இடம் இருந்தாலே போதும், அதில் வந்து காய்கறிகள் ஆகட்டும் தேனி வளர்ப்பில் தொழில் செய்து வந்து ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா? வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க வீட்டுக்கு தேவையான எடுக்கலாம், வெளியே கொடுக்கலாம், வருமானத்துக்கும் இருக்கு. அப்போ எல்லாரும் இதே மாதிரி பண்ணி பயன்பெறணும். இப்போ இவ்வளோ நேரம் பார்க்கும்போது விவசாயத்தின் பெண்கள் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்கம்மா. நன்றி, வணக்கம். நன்றி. இதுவரை விவசாயத்தில் பெண்களின் பங்கு நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் பைங்குளம் சி. சுஜா அவர்கள். உடன் உரையாடியவர் டி. எட்வின் ஜெயராஜ். இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.